11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.10 10ஆம் கணக்கு பார்க்கிறோம். ஒரு மலை வழியாக ஒரு நேர் குகை அமைக்கையில் மலைக்கு எதிரே உள்ள P என்ற புள்ளியில் இருந்து ஒரு மலையின் இரு முனைகள் A மற்றும் B என நிலமளப்பவர் காண்கிறார். மலையின் இரு முனைகள் A மற்றும் B என நிலமளப்பவர் காண்கிறார். AP 3 கிலோமீட்டர், BB 5 கிலோமீட்டர், APB என்ற கோணம் 120 டிகிரி எனில் மலைக்குகையின் நீளத்தை காண்க என வினாவுல கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்வுல ஒரு மலைக்குகை, அதற்கு எதிரே உள்ள ஒரு புள்ளி P. இந்த P என்ற புள்ளியிலிருந்து ஒரு நிலமளப்பவர் மலையின் இரு முனைகளை காண்கிறார். அப்போ ஒரு முனை ஏன்னு கொடுத்துட்றோம். P என்ற புள்ளியிலிருந்து மற்றொரு முனையை Bன்னு குறிப்பிடலாம். இந்த இரண்டு முனைகளுக்கும் மலைக்குகையின் நீளம். அப்போ மலைக்குகைங்கிறது ஏபியின் நீளம் தான் மலைக்குகையின் நீளமாக அமையும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிடலாம். ஏபிசின்னு இந்த முனைப்புள்ளிக்கு கொடுத்துடலாம். ஏயின் எதிர்ப்பக்கம் ஏ, பியின் எதிர்ப்பக்கம் பி, சியின் எதிர்ப்பக்கமானது சி. ஏபி என்ற தொலைவானது 3 கிலோமீட்டர் என வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. 3 கிலோமீட்டர். பிபி என்ற தொலைவானது, அதாவது ஏயின் மதிப்பானது 5 கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. ஏபிபி என்ற கோணமானது 120 டிகிரி. மலைக்குகையின் நீளம் ஏபி தான் என்னன்னு நம்ம கணக்கிட வேண்டியது. இந்த இடத்துலையும் நம்ம பயன்படுத்தக்கூடியது இரண்டு பக்கங்களும் ஒரு கோணமும் தெரியுது. கொசைன் விதியை தான் பயன்படுத்துகிறோம். கொசைன் விதியானது சி என்ற கோண மதிப்பு தெரிகிறதுனால காஸ் சி எடுக்கலாம். காஸ் சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிடலாம். காஸ் ஆஃப் சி என்ற கோண மதிப்பானது 120 டிகிரி ஈக்குவல் டு ஏயின் மதிப்பு 5, 5 ஸ்கொயர் ப்ளஸ் பியின் மதிப்பு 3, 3 ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. 2 பெருக்கல் 5 பெருக்கல் 3. மதிப்புகளை பிரதியிடுவோம். 120 டிகிரி என்பது இரண்டாம் கால் பகுதி. இரண்டாம் கால் பகுதியில் காசுக்கு உண்டான குறி மைனஸ் குறி. 60 டிகிரின்னு நம்ம இதை 180 மைனஸ் 60ன்னு பிரிக்கலாம். காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா, அதாவது காஸ் 120 டிகிரிக்கு மதிப்பு கணக்கிடணும்னா காஸ் ஆஃப் 180 மைனஸ் 60 டிகிரின்னு கொடுக்கலாம். காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டாவிற்கு சமம். இரண்டாம் கால் பகுதியில் காசுக்கு மைனஸ் குறி. எனவே இதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரியின் மதிப்பானது 1/2 மைனஸ் 1/2ன்னு கொடுத்துடலாம். மதிப்பு மைனஸ் 1/2. 5 ஸ்கொயர் மதிப்பு 25 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 3 பெருக்கல் 3 9 மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2 பெருக்கல் 5 30, 30 பெருக்கல் 2 பெருக்கல் 5 10, 10 பெருக்கல் 3 30. டினாமினேட்டர் மதிப்புகளை கேன்சல் பண்ணுற 1 2 2 5 2 30. மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் மைனஸ் 1 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 29 எனும் பொழுது மதிப்பு 34 மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 15. 15 இடதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா 1 பெருக்கல் 15 15 மைனஸ் 15 ஈக்குவல் டு 34 மைனஸ் சி ஸ்கொயர். தேவையானது சியின் மதிப்பு தான். சி தான் ஏபிக்கு இடையேயான தொலைவு. மைனஸ் சி ஸ்கொயர் இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் சி ஸ்கொயர்னு ஆகும். 34 மைனஸ் 15 வலதுபுறம் வரப்போ ப்ளஸ் 15. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. இரண்டையும் கூட்டும் பொழுது தேவையானது சியின் மதிப்பு. இப்போ இருபுறமும் வர்க்கமூலம் எடுப்போம். வர்க்கமூலம் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் 7ன்னு வரும். இதில் நமக்கு தொலைவு அப்படின்னாவே எதிர்குறியில் உள்ளது ஏற்புடையதாக அமையாது. எனவே சி ஈக்குவல் டு என்ன மதிப்பு எடுக்கலாம்? 7 கிலோமீட்டருங்கிற பாசிட்டிவ் நம்பரை மட்டும், பாசிட்டிவ் வேல்யூவை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். தேர்ஃபோர் சி என்பது எதை குறிப்பிடுகிறது? மலைக்குகையின் நீளம். தேர்ஃபோர் மலைக்குகையின் நீளம் 7 கிலோமீட்டர் ஆகும். தேங்க்யூ.